ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு ரொம்ப ஈஸியாயும் டேஸ்டியாயும் செய்கிற மாதிரி கேரளா ஸ்டைலில் ஒரு மிளகு ரசத்தின் ரெசிபி தான் உங்களுக்காக நான் ஷேர் பண்ண போகிறேன். எனக்கு தெரியும் உங்களுக்கு எல்லாம் ரசம் எப்படி செய்யும்னு தெரியும். ஆனால் இந்த ரசம் ஊற்றி ஒரு நாளைக்கு நீங்கள் சாப்பிட்டா மறுபடியும் இதே மாதிரி ரசம் செஞ்சு சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டாக இருக்கும் இந்த ரசம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்காக மிளகு எடுத்திருக்கு, சீரகம் எடுத்திருக்கு, 2 வரமிளகாய் எடுத்திருக்கு, ஒரு பீஸ் இஞ்சி எடுத்திருக்கு, பூண்டு எடுத்திருக்கு. இந்த ரசத்துக்கு பூண்டும் மிளகும் கொஞ்சம் அதிகமாக வேணும். எனக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக போதும், அதனால நான் மிளகு கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கு. இனி நெல்லிக்காய் சைஸில் புளி நான் ஊற வச்சுருக்கு. மிளகு, வரமிளகாய், சீரகம் இவ மூணும் மிக்சியோட ஜாரில் போட்டு ஒன்று க்ரஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். தூள் பண்ண தேவையில்லை, க்ரஷ் பண்ணியாக மட்டும் போதும். என்னோடய வீட்டில் யாரும் காரம் அவ்வளோ சாப்பிட்றதில்ல, அதனால தான் மிளகு நான் கம்மியாக போட்டிருக்கு. நீங்கள் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. இப்படி க்ரஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கு. இந்த டைமில் பூண்டும் இஞ்சியும் இதிலேக்கு நமக்கு போட்டு க்ரஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். ஒரு சிலர் சின்ன வெங்காயம் இதிலேக்கு போடுவாங்க, ஆனால் ரசம் சீக்கிரம் கெட்டு போயிடும், அதனால் நான் அது போடுறதில்ல. இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி சட்டி சூடு பண்ணி எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு, கடுகு பொட்டியதுக்கப்புறமா வரமிளகாய், கருவேப்பிலை இவ போட்டதுக்கப்புறமா நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருந்த இஞ்சி, பூண்டு, மிளகு, வரமிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டு வணக்கி எடுக்கலாம். தீஞ்சு போகாமல் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு வணக்கி எடுக்கலாம். இந்த ரசம் ஒன்று சூடு பண்ணி வச்சுருந்தா கெட்டு போகாமல் இருக்கும். அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாலும் அப்படியே இருக்கும், கெட்டு போகவே இல்லை. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி வணக்கி எடுத்துக்கோங்க, கலர் விட்டுக்கோங்க. பின்னாடி 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் வெந்தயம் தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இவ மூணும் போட்டு நல்லா வணக்கி எடுக்கலாம். வேறு எந்த தூளும் இதிலேக்கு போட தேவையில்லை, இது மூணும் போதும். இவையை போட்டு நல்லா வணக்கி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்தா புளி இதிலேக்கு புளிஞ்சு அந்த தண்ணி இதிலேக்கு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கலர் விடலாம். இப்படி நல்லா கலர் விட்டதுக்கப்புறமா புளிக்கு கரெக்டாக ஆகிற மாதிரி தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கொதிக்க விடலாம். இந்த புளி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்டாக ஆகிற மாதிரி தான் தண்ணி ஊற்றணும், அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது. அப்புறமா உப்பு போட்டு கொதிக்க விடலாம். அதே மாதிரி கொத்தமல்லி தலையும் போடலாம். ரசத்தில் கொத்தமல்லி தலையோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், நல்ல ஒரு வாசம் கொடுக்கும் நம்ம ரசத்துக்கு. 5 நிமிஷத்தில் இந்த ரசம் நல்லா கொதிச்சு வரும். அப்போ நல்ல ஒரு வாசம் வரும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரசம். நம்ம வயிற்றுக்காக்க ரொம்ப நல்லாயிருக்கும், ஜீரணம் ஆகிறதுக்காக்க இந்த ரசம் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ரசம் ரெடி ஆகிருக்கு, நல்லா கொதிச்சு வந்துருச்சு. சூப்பர் டேஸ்ட்டில் கேரளா ஸ்டைல் மிளகு ரசம் ரெடி ஆகிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.